வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க வெபுட் சேனல். நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பொருட்டோ வந்து நம்ம சேஜ் மோடு யூஸ் பண்ணுவாரான்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன டவுட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேஜ் மோடு எடுத்தாலுமே தன்னோட ஃபாதர், தன்னோட கிராண்ட் ஃபாதர், ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட டோட் சேஜ் வந்து ஃபாலோ பண்ணுவாரா, இல்லை நம்ம ஸ்னேக் சேஜ், நம்ம ஸ்னேக் சேஜ் மோடு பார்த்துருப்பீங்க, நம்ம காபூட்டோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம மிட்ஸ்கி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து சூஸ் பண்ணுவாரா? ஸோ இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு வந்து இருந்திருக்கும், எனக்குமே வந்து இருந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பொருட்டோ வந்து அந்த ஒரு குட்டி சாஸ்கே கூட சொல்லலாம். எஸ், மோஸ்ட்லி இந்த பொருட்டோக்கு வந்து அவரோட எல்லா ஒரு டாபிக்மே வந்து நம்ம இந்த ஒரு கேரக்டரை பொறுத்திருக்கும். யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாஸ்கேவோட ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஐடால் மாதிரி நம்ம சாஸ்கேவை எடுத்துப்பார். அப்படி இருக்கும் போது கிட்டத்தட்ட நம்ம சாஸ்கே வந்து தி மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் அவரோட அஃபினிட்டி ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்னேக் தான். அண்ட் நம்ம நருட்டோடது வந்து நம்ம டோடு, அண்ட் நம்ம மினட்டோடது வந்து டோடு. அண்ட் இப்படி பார்க்கும்போது நம்ம பொருட்டோ வந்து தன்னோட சமனிங்கே வந்து காரகாங்கிற வந்து ஒரு டஃப்பான ஒரு சமனிங்கை வந்து சமன் பண்ணியிருப்பார். டஃப்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக வந்து இந்த ஒரு சமன் வந்து ஒரு முன்னாடி ஒரு சோல்ஜர் நம்பி வந்து சமனாக இருக்கும் இந்த கார்காங்கிற ஸ்னேக். அண்ட் அந்த ஸ்னேக் வந்து நம்ம இந்த சோல்ஜர் வந்து பெட்ரே பண்ணியிருப்பாரு. நீங்கள் சமனிங் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்கன்னா, ஸோ நீங்கள் அதை வந்து டிஃபீட் பண்ணக்கூடாது, அதை பீட் பண்ணக்கூடாது. இல்லை வந்து அந்த கான்ட்ராக்டில் இருக்கிற ரெண்டு பேருமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ ஒரு ஸ்லேவ் மாதிரி கிடையாது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மதுரை வந்து நம்ம நைன் டேல்ஸ் வந்து நம்ம சமனிங் பண்ணும்போது ஸ்லேவ் மாதிரி தான் வந்து பார்ப்பாரு. பட் இந்த சமனிங் ஜூட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கான்ட்ராக்டாக ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நருட்டோ நம்ம பெயின் வில்லேஜ் டிஸ்ட்ராய் பண்ணும்போது எப்படி நம்ம டோட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்களோ, அதேமாதிரி இப்போ டோட் வில்லேஜுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம நருட்டோ வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான் இந்த ஒரு கான்செப்ட் நம்ம நருட்டோவில். அண்ட் இப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோ வந்து ஆல்ரெடி இந்த காரகாங்கிற ஒரு பீஸ்ட் வந்து நம்ம ஸ்னேக் வந்து சமன் பண்ணியிருப்பார். அண்ட் இதோட மெயின் பவரே வந்து மெயின் பேக் ஸ்டோரியே வந்து இது பிட்ரேட் பை ஹியூமன். பட் நம்ம பொருட்டோ மேலே இது வந்து ஓரளவுக்கு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. நம்ம பொருட்டோ வந்து நம்ம கார்காவோட சேஞ்ச் பண்ணால் அந்த பெர்சீவ் ஆஃப் ஹியூமன்ஸ் சொல்லுவாங்களே, நம்ம ஹியூமன்ஸ் அது எப்படி பார்த்துச்சோ அதை வந்து சேஞ்ச் பண்ணால். அண்ட் இப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோட சமன் பற்றி நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக டவுட் கிளியர் ஆகிடுச்சு. நம்ம பொருட்டோக்கு வந்து அஃபினிட்டி வந்து நம்ம ஸ்னேக்கிட்ட தான் இருக்குன்ட்டு. பட் நம்ம பொருட்டோ வந்து நம்ம டாட்ஸையும் பேசியிருக்காரு. நம்ம டாட்ஸ் கூடயுமே வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம பொருட்டோக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டால், நம்ம சேஜ் மோட் தேவையா? ஸோ நம்ம பொருட்டோக்கு வந்து நம்ம பொருட்டோ பற்றி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் இருக்குது. ஸ்ட்ராங்கஸ்ட் மீன்ஸ் இந்த சென்ஸ் ஆஃப் நம்ம ஜோகன் இருக்குது. அண்ட் இப்போ எல்லாரோட ஜுட்ஸுமே காப்பி பண்ணிகிட்டு இருக்காரு. ஃப்ளைங் லெஜெண்ட் இருக்குது, டெலிபோர்ட்டேஷனுமா ஃப்ளைங் லெஜெண்ட் இருக்குது. அண்ட் ஒரு டார்கெட் வந்து அசாசினேட் பண்ணுமா சிடோரி வந்து அந்த சிடோரி மாதிரி பர்பிள் லைட்னிங் யூஸ் பண்ணுறாரு. அண்ட் ஒரு டார்கெட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணுமா ரசங்கானில் பல டைப் வச்சுருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நம்ம பொருட்டோக்கு வந்து 3 to 4 நேச்சர் சக்ரா நேச்சரோட வந்து அஃபினிட்டி இருக்குது. அஃபினிட்டி மீன்ஸ் அந்த அவரால் வந்து கரெக்டாக வந்து அந்த சக்ரா நேச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியுது. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி வந்து அவரோட ஏஜுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தான். ஸோ சேஜ் மோடு கிளியர்லி அவருக்கு நீடான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சேஜ் மோடு நம்ம பொருட்டோக்கு வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக மாறிடுவார். ஸோ ஏன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜோகனாக இருக்கட்டும், என்னதான் நம்ம ஜோகன் வச்சிருந்தாலுமே அது வந்து சக்கர பவர்ஸ் வந்து பொறுத்து இருக்குது. ஆனால் நம்ம பொருட்டோ வந்து இந்த ஆடி ஒரு உசுமாக்கினால அவருக்கு ஆடி வந்து நம்ம சக்கரா ரிசோ ஒரு நார்மல் ஹியூமன் பீங்கோட ஒரு 4 times அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு ஓட்சுட்ஸ்கி அண்ட் ஆல்சோட ஃபாதர் நருட்டோ, ஸோ இந்த மாதிரி ஒரு பிளட் லைனில் வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நார்மல் பர்சனோட ஒரு 6 times வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது வந்து ஆல்ரெடி வந்து அவர்கிட்ட சக்கரா அதிகமாகவே இருக்குது. பட் அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு சேஜ் பவர் கிடச்சுன்னு வச்சுங்களேன், அவரால் வந்து அந்த அன்லிமிட்டட் சக்கரா யூஸ் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேச்சரோட சக்கரா வந்து ட்ரா பண்ணி. அண்ட் இந்த மாதிரி அன்லிமிட்டட் சக்கரா இருக்கும்போது எத்தனை விஷுவல் பவர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இட்டாச்சிட்ட இருந்த ஒரு ப்ராப்ளமும் சரி, இட்டாச்சிட்ட சக்கரா இருந்துச்சு, பட் அவர் டிசீஸ்னால அவரால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ண முடியல. நம்ம ககாஷி வந்து நம்ம ஷரிங்கான் யூஸ் பண்ணும்போதுலாம் அந்த ரொம்ப டயர்ட் ஆகிடுவார். பிகாஸ் அவர்கிட்ட வந்து சக்கரா கம்மி. அவர் வந்து ஒரு உஸ்மாக்கி கிடையாது. அண்ட் ஈவன் நம்ம சாஸ்கே த மோஸ்ட் இப்போதைக்கு பவர்ஃபுல் சிகான்னு கூட சொல்லலாம். இந்த கரண்ட் சென்ஸ் இப்போதைக்கு அவர் மட்டும்தான் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு இருக்கிற நம்ம சாஸ்கேட்டே வந்து சக்கரா வந்து ரன் அவுட் ஆஃப் சக்கரா நிறைய தடவை சொல்லி பார்த்துருப்பீங்க. பிகாஸ் அந்த ஒரு விஷயம் வந்து எல்லா ஒரு விஷுவல் பவர்ஸுமே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, விஷுவல் பவர்ஸ் யூஸ் பண்ணும்போது சக்கரா வந்து அதிகமாக டிப்ளீட் ஆகும் நார்மல் ஜுட்ஸோட. அப்படி பார்க்கும்போது நம்ம பொருட்டோ வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுவார். ஸோ லிட்டரலி ஒரு காட் லெவலுக்கு பவர்ஃபுல்லாக போயிடுவார் சேஜ் மோட் எடுத்துக்கிட்டாருன்னா. அப்படி சேஜ் மோட் எடுத்துக்கிறாருன்னே வச்சுப்போமே. ஸோ என்ன சேஜ் மோட் எடுத்துப்பார்? ஸோ அவர் சமனிங் வந்து நம்ம ஸ்னேக் வந்து சமன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சேஜ் மோட் வந்து நம்ம ஸ்னேக்கா இல்லை நம்ம டோடான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம
சேஜ் மோட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருட்டோ ஆக்சுவலாக சூஸ் பண்ணணுங்கிறது ஐ திங்க் நான் ஸ்னேக் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் கார்காங்கிற ஒரு டஃபஸ்ட்டு ஒரு சம்மனி, ஐ மீன் நம்ம ஹியூமன்ஸ் மேலே ட்ரஸ்ட்டு போன ஒரு அனிமலையும் அந்த பையன் சம்மன் பண்ணியிருக்காரு. அது ஒரு தி மோஸ்ட் பிக்கஸ்ட் விஷயங்கள். அது வந்து பையன் நிறைய பேருக்கு நடக்காது. பட் அதை வந்து பையன் பர்ஃபெக்டாக இவர் வந்து பையன் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பையன் நம்ம பொருட்டோ நம்ம த ஹெவன்லி ஸ்னேக் அண்ட் மீன் நம்ம ஸ்னேக்கோட ஹெட்ஸும் வந்து பையன் அவருமே மீட் பண்ணியிருக்காரு. அது ஒயிட் ஸ்னேக், த கிரேட் ஒயிட் ஸ்னேக், அதுவுமே வந்து பையன் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேயே அவங்க ஒரு கேரக்டர் வந்து பையன் நம்ம எப்படி சொல்ல ஒரு இது கொடுத்தா, ஐ மீன் ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து நம்ம சேஜ் மோடே யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டோட்ஸ் வந்து அந்த சேஜ் மோட் எப்படி சொல்லி கொடுப்பாங்க கேட்டிங்கன்னா கற்று தருவாங்க. பட் நீங்கள் இந்த ஒயிட் ஸ்னேக் சேஜ் மோட் வந்து உங்களுக்கு அந்த ஸ்னேக் சேஜ் அந்த கிரேட் ஒயிட் ஸ்னேக் இருக்காங்களே, ஸோ அவங்களோட ஒரு பவர் கிடச்சாலே வந்து போகும். அந்த பவர் வந்து அவங்க தான் கொடுக்கணும். ஐ மீன் வந்து ஒரு விஷ் மாதிரி வந்து ஒரு பிளஸ் மாதிரி கொடுக்கணும். ஆனால் இந்த பிளஸில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளஸ் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் வாங்குறதுக்கு. பிகாஸ் இந்த ஒயிட் ஸ்னேக் வந்து ரொம்ப ஈகோஸ்டிக்கல் அண்ட் இதோட ஃபேஸ் வந்து அந்த யாருமே ஒரிஜினல் ஃபேஸ் பார்த்தது கிடையாது. பிகாஸ் அதோட அந்த அஃபினிட்டி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக வந்து அதோட ஃபேஸ் மாற்றிக்கிட்டே இருக்க முடியும். அண்ட் நம்ம பொருட்டை பார்க்கும்போது கூட வந்து நமக்கு ஒரு ஓல்டு உமனோட ஃபேஸ் தான் வந்து இந்த ஸ்னேக் வந்து எடுத்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்னேக்கோட ஒரு பிளெஸ்ஸிங் வாங்குறதோ இல்லை அந்த மிட்ஸ்கி இந்த மோர் கிடச்சதோ இல்லை நமக்கு உரசு மாதிரியே நம்ம ஸ்னேக் சேஜ் வந்து பிளட் லைன் மூலியமாக தான் எடுத்திருப்பாரு. ஸோ அதனால தான் வந்து நம்ம டோட் சேஜ் வந்து கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த சேஜ் மோட் வந்து நம்ம பிளட் லைனில் வந்து எடுத்துக்கலாம். பிளட் லைன் மீன்ஸ் டிஎன்ஏவை காப்பி பண்ணி அப்படியே நீங்கள் வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அது வந்து உங்கள் செல்ஸில் வந்து எப்போதுமே இருக்கும். பட் நீங்கள் டோட் சேஜ் மோட் வந்து கற்றுக்கணும். அதுதான் வந்து ஒரிஜினல் ஸ்டைல். அண்ட் ஈவன் நம்ம அஷிரா மோடு கூட வந்து நம்ம ஸ்னேக் சேஜ் மோடு மாதிரி தான். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு டிஎன்ஏ இல்லை செல்ஸ் தான் நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணலாம். பட் டோட் சேஜ் மோடு வந்து ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்டான விஷயம். அது வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணால் மட்டும்தான். பிகாஸ் நம்ம ஸ்னேக் ஸ்டேஜ் மோட்லேயும் நம்ம டோட் ஸ்டேஜ் மோட்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, நம்ம டோட் ஸ்டேஜ் மோடில் வந்து நம்ம எசன்ஸ் ஆஃப் நேச்சர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஐ மீன் நம்ம நேச்சர் சக்கராலே ரொம்ப பியூரஸ்ட் சக்கரா தான் யூஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபார்மேட்டும் இருக்காது, எந்த எக்ஸ்டர்னல் பவருமே வந்து இருக்காது. சிம்பிளி வந்து நம்ம நேச்சரில் என்ன சக்கரா இருக்கோ அதை அன்லிமிட்டாக வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். பட் நம்ம இதே ஸ்னேக் ஸ்டேஜ் மோடில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒயிட் ஸ்னேக்ஸ் அண்ட் இதோட பவர்ஸுமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது கம்ப்ளீட்டான ஒரு பியூரான ஒரு பவர் கிடையாது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் இந்த எப்படி சொல்லலாம், நம்ம ஸ்னேக்கோட பவர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம நேச்சரோட பவர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிக்சடு பவர்ஸ் தான். ஸோ அதனால வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம பிளட் லைனில் கொடுக்க முடியும். பட் இதை வந்து நம்ம பிளட் லைனில் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டை வந்து ஆல்ரெடி அவர் வந்து திருப்பி கற்றுக்கணும்னு நினச்சாருன்னா, இப்போதைக்கு அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு மென்டர் நம்ம காஷின் கோஜி. நிறைய பேருக்கு உள்ளலாம் நம்ம டிஎன்ஏ வச்சு நம்ம காஷின் கோஜிட்ட வந்து பண்ணாங்களே, பட் அவர் வந்து நம்ம டோட்ஸை பார்த்து ட்ரெயின் பண்ணாருன்ட்டு. பட் நம்ம ஒரு பிளாட் ஆர்மலில் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிளாட் ஸ்டோரியில், மினி பிளாட் தான் அது. ஸோ இந்த பிளாட்டில் வந்து நம்ம காஷின் கோஜி வந்து அவருக்கு பிளட் லைன் கொடுத்தாலுமே அவரால் அந்த பவர்ஸ் அவேக்கன் பண்ண முடிஞ்சிச்சு. பட் அதை ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு வந்து அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேஜ் மோட், ஐ மீன் நம்ம சேஜ் மவுண்ட் குவேபுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ இது எப்படின்னு தெரியும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம ஜிரேயாவோட சென்ஸையோட அந்த ஒரு இது எடுத்துக்கிட்டிங்கனாலே அவர் டிஎன்ஏ வந்து அவர் சேஜ் மோட வந்து பர்ஃபெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அந்த ஒரு 2 கிராண்ட் பாஸ் சேஜ் அந்த 2மே இருந்தால் மட்டும் அவங்களால வந்து அந்த இதை வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது இந்த சேஜ் மோட வந்து பர்ஃபெக்ட் பண்ணது வந்து நம்ம காஷின் கோஜி ஜிரேயாவோட க்ளோன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவர் கண்டிப்பாக வந்து அங்கே போய் தான் கற்றுக்கிட்டாரு. அண்ட் இதுதான் வந்து நம்ம டோட் சேஜ் மோடோட ஒரு விஷயம். நம்ம ஸ்னேக் சேஜ் மோடு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து அந்த கொடுத்தா மட்டும் தான் வாங்க முடியும். அண்ட் அதை கொடுக்க வந்து நம்ம ஒயிட் ஸ்னேக் கண்டிப்பாக வந்து தயாராக தான் இருப்பாங்க. பிகாஸ் பொருட்டோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டராக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஸ்னேக்ஸ் வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் பொருட்டோ வந்து அந்த எதை சூஸ் பண்ணுவார், நம்ம ஸ்னேக்காக டோடான்னு சொல்லி வந்து பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஒரு பொருட்டோடு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்கு நம்ம ஸ்னேக் சேஜ் மோட் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம சாஸ்கேவோட க்ளோக், நம்ம சாஸ்கேவோட ஜுட்ஸோஸ், நம்ம சாஸ்கேவோட டாட்டர், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து நம்ம பொருட்டோக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோ நம்ம சாஸ்கே மாதிரி நம்ம பொருட்டோ வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஒரு ஸ்னேக்கி சம்மனிங்காக வச்சுருக்காரு. அண்ட் கார்கா வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருட்டோ லிட்ரலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கார். அண்ட் இந்த ஒரு கேரக்டராக நம்ம சேஜ் மோடுக்கு அவர் தேவையான்னு கேட்டிங்கன்னா நான் தேவையில்லைன்னு சொல்லுவேன். பட் லிட்டரலி அதை கொடுத்தாருன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிடுவார். அண்ட் ஈவன் ஓட்ஸ்க்கு கூட ஈஸியாக வந்து ஃபைட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம நருட்டோ வந்து நிறைய பேர் இஷ்கியாக இருக்கட்டும் எல்லாருக்கூடயும் ஃபைட் பண்ணும்போது நம்ம சேஜ் மோடு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த அன்லிமிட்டட் சக்கரை சப்ளை. ஸோ அது வந்து நம்ம கண்டிப்பாக ஜோகன் அவர் நிறைய சக்கரை யூஸ் பண்ணுறாங்கன்னா உஸ்மாக்கி சக்கரா இஷ்யூ கூட பத்தாது. அவருக்கு வந்து நிறைய சக்கரை தேவைப்படும்.
அண்ட் ஐ திங்க் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஜ் மோட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு சொன்னீங்க சொல்ல மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பொருட்டோ வந்து நம்ம ஸ்னேக் சேஜா இல்லை நம்ம டோட் சேஜான்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க guys. And this is host passing off. So goodbye friends.